கருணக்கிழங்கு சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு. கருணக்கிழங்கை ஃபஸ்ட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி வைக்கணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போது அதை சீவ ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக அழகாக இருந்துச்சுன்னா சிப்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி திருவில் நல்லா சீவுங்க. கருணக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி ரோஸாக எல்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது சமைச்ச அப்புறமா கூட தொண்டெல்லாம் கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். நான் வாங்கினது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா திருவிக்கலாம் எல்லாத்தையும். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் கழுவிட்டு நல்லா ஆற வைக்க சொல்கிறது. எல்லாம் நல்லா திருவி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்லைஸாக இருக்குது. அப்படியே எப்பவுமே பொட்டேட்டோ சிப்ஸாக யூஸ்வலாக வந்துட்டு சாப்பிடுவீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு சேனைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்லாம். அடுப்பில் எண்ணெய் கடாய் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சூடாகிட்டே வருது பாருங்கள். நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு சின்ன பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள். மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது எல்லா பீசஸையும் நம்ம போட்டுடலாம். அதில் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து எடுங்க. அதை இதில் வந்து நீங்கள் வெறுமையை கூட அப்படியே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சில்லி போட்டு சால்ட்டு சேர்த்து கலந்து இது பண்ணியிருக்கேன். இது வெறுமையாக சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும். டேஸ்ட்டு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரௌன் ஆகிட்டே வருது. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அதை குலுக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த உப்பும் சில்லி பவுடரும் கையில் ஒரு வாட்டி கூட கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டீயோட வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். மொறுமொறுப்பான சேனைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி.